friends, welcome to our channel Secret Recipe. இந்த சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் so that என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற சைட் டிஷ் ரெசிபி வாழைக்காய் பொரியல். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாழைக்காய், வெங்காயம், தேங்காய், மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு, ஆயில். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். அதில் 2 வாழைக்காவை போட்டுக்கிறேன். வாழைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்திருக்கு. ஏதோ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். இது சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். 2 வாழைக்காலையுமே எடுத்துடலாம். இப்போ வாழைக்காய் தோல் எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். 2 வாழைக்காவுமே நம்ம துருவி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு இதை பிடிச்சி துருவறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு வாழைக்காவையும் அதே மாதிரி நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 வாழைக்காவும் நல்லா துருவியாச்சு. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்மளுக்கு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. நல்லா சாஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம துருவின வாழைக்காவை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்க்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அது கூட இதுக்கு தேவையான சால்ட்டு 2 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் அண்ட் ஈஸியான டிஷ். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிஷ் ரைஸுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது சப்பாத்தி கூடவும் சர்வ் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். பி ஹாப்பி, ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி. தேங்க்யூ. பை பாய்.